நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிரோசா துக்ளக் அவர்கள் வந்து 1351 1388 இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து வந்து கியாசுதீனின் இளைய சகோதரனின் மகனான ஃபிரோசா துக்ளக் வந்து அரியணை ஏறினாங்க அப்படிங்கிறாங்க. முகமது பின் துக்ளக் வந்து 1351 இறந்து போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தவங்க வந்து ஃபிரோசா துக்ளக். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாசுதீன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட இளைய சகோதரனோட மகன் தான் இவங்க ஃபிரோசா துக்ளக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் வந்து கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை, பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை அப்படிங்கிறாங்க. ஃபிரோசா துக்ளக் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைப்பா, இவர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, ரொம்ப அமைதியை விரும்பினவர், ஷார்ட்கட்காக சொல்கிறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியை விரும்பியிருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன். ஷார்ட்கட்காக சொல்கிறேன். அவர் வந்து கிளர்ச்சி அவரால் அடக்க முடியலை, பிரிந்து சென்ற மாகாணங்களையும் அவரால் மீட்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிறாங்க. இந்த முகமது பின் துக்ளக் அடுத்து செய்கிறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் எல்லா சுல்தான்களும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்கல்ல, அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது கூட இவங்க ஃபிரோசா துக்ளக் வந்து ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறாங்க. தக்கான பிரச்சனையிலும் கூட அவங்க தக்கான பிரச்சனையில வந்து தலையிடணும் அப்படின்னு சொல்லி முகமது பின் துக்ளக் இருந்தப்ப பாமினி சுல்தானா அந்த தௌலதாபாத்தை சுற்றி ஆண்டவங்க வந்து பிரிஞ்சு போனாங்கல்ல, அவங்க வந்து அந்த பாமினி இளவரசர் வந்து வாங்க வந்து தக்கான பிரச்சனையில தலையிட்டு அதை சரி பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டப்ப கூட ஃபிரோசா துக்ளக் வந்து அவங்க அதை ஏற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1365 நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சூபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் ஃபிரோசா தாராள மனத்துடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளுக்கு வந்து செவிமடுத்தார் அப்படிங்கிறாங்க. இவர் போர் எதுலேயுமே நான் போகாமல் சூபி துறவிகள் அப்புறம் மத தலைவர்கள் அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்க அறிவுரையை தான் அவங்க கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளையை வந்து நிறுவினாருங்க. முஸ்லீம்களில் ஏழையாக இருப்பாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து அறக்கட்டளையை நிறுவினாருங்க. கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். பல மனிதாபிமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டாருங்கிறாங்க. நிறைய அதாவது மன்னர்கள்லாம் என்ன இருப்பாங்க, மனிதாபமே இல்லாமல் எல்லாரையும் கொன்று குவிப்பாங்க, வரியெல்லாம் விதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்கல்ல. ஃபிரோசா துக்ளக் வந்து அப்படி இல்லை, நிறைய மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை வந்து அவங்க வந்து ஒழிச்சாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை வந்து அவர் ரத்து செஞ்சுட்டாங்கங்கிறார். இவர் வந்து இஸ்லாம் மதத்தை வந்து ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த இஸ்லாமிய மதம் எந்தெந்த சட்டங்களை வந்து அங்கீகரிக்கப்படலையோ அந்த சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரியை எல்லாத்தையுமே ஃபிரோசா துக்ளக் வந்து ரத்து செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினாருங்கிறாங்க. விவசாய கடனை எல்லாத்தையுமே இப்போ தான் எல்லாரும் ரத்து பண்ணுறாங்க, நம்ம கவர்மெண்ட் எல்லாம் ரத்து பண்ணுறாங்கல்ல. ஆனால் இவங்க பாருங்கள், 1300களிலே இவங்கெல்லாம் அதை ரத்து பண்ணியிருக்காங்க. நீர்ப்பாசன கால்வாய் வந்து நிறைய வெட்டியிருக்காங்க. அப்போ தானே வேளாண்மை வந்து மேம்படும், அதை வந்து வெட்டினாங்கங்கிறாங்க. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிய அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தார் அப்படிங்கிறாங்க. ஃபிரோசா துக்ளக் வந்து தனியாக வந்து 1200 தோட்டம் வந்து புதிய தோட்டத்தை உருவாக்குனாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தோட்டமெல்லாம் உருவாக்கியிருப்பாங்கல்ல, அதில் இருக்கிற 30 தோட்டத்தை வந்து அவங்க புனரமைச்சாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர் ஆகிய புதிய நகரங்களை வந்து அவர் நிர்மாணித்தார் அப்படிங்க. நிர்மாணித்தார்னா புதிய நகரங்களை அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன நகரம்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே 2 பூரு 1 சாறு 1 பாத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பூரு 1 சாறு 1 பாத்து. இந்த இதில் போய் நம்ம ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ண மாதிரி 2 பூரி சார் பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பூரி சார் பார்த்து கொண்டு வாங்க. ஃபிரோசாபாத், ஜான்பூர், ஃபிரோஸ்பூர், ஹிசார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 4 வந்து கேட்பாங்கப்பா, ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஜான்பூர், ஹிசார்பூர், ஃபிரோசாபூத் வந்து யார் புதிதாக உருவாக்கிய நகரங்கள்னு கேட்டாங்க. ஃபிரோசா துக்ளக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இருந்த போதிலும் ஃபிரோசா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இல்லை அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப அமைதி விரும்பின மன்னராக இருந்தார். ஆனால் இவரோட இறுதி நாட்கள் வந்து இவருக்கு மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவருடைய மகன் வந்து முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபிரோசா துக்ளக்குடைய மகன் யார்? முகமது கான். அவங்க வந்து தந்தைக்கு எதிராகவே, ஒரு அப்பாவுக்கு எதிராக ஒரு
மகனே நின்று சண்டை போட்டால் அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதனால் அவர் ரொம்ப சங்கடப்பட்டு போனார் இறுதி காலத்தில் அப்படிங்கிறாங்க. 1388 தனது 83வது வயதில் வந்து ஃபிரோசாத் துக்ளக் வந்து இயற்கை இதாக இருந்தாங்க. ஃபிரோசாத் துக்ளக் 1388 83 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1388 83 வந்து அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தைமூர் படையெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. டிஎன்பிஎஸ்சியில் பல தடவை கேட்டிருக்காங்க. தைமூர் படையெடுப்போட வருஷம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1398 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தைமூர் படையெடுப்பு அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1400 வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1398 தைமூர் படையெடுப்பு வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிரோசாத் துக்ளக் மரணம் முட்டு 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் தாமர்லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை வந்து அரங்கேற்றினார் அப்படிங்காங்க. இந்த தைமூர் படையெடுப்பை யார் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமர்லைன் அப்படிங்கிறவர், அவரோட பேரே தைமூர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமர்லைன். தாமர்லைன் அப்படிங்கிறது அவர் பேர், ஆனால் அவரை வந்து தைமூர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்காங்க. அவர் வந்து எப்போ தைமூர் படையெடுப்பை எப்போ நிகழ்த்தினாங்க அப்படின்னா ஃபிரோசாத் துக்ளக் இறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ஃபிரோசாத் துக்ளக் எப்போ இறந்துருக்காங்க? 1388. அப்போ தைமூர் படையெடுப்பு எப்போ? 1398. டெல்லியை வந்து அவங்க தாக்கி வந்து ஏராளமான படுகொலைகளை வந்து அவங்க அரங்கேற்றினார் அப்படிங்கிறாங்க. மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. அவங்க தைமூர் வந்து எங்கே இருந்தாருன்னா மத்திய ஆசியாவில் சாமர்கண்டும் அதை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி பகுதிகளையும் தான் அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வட இந்தியாவில் மேற்கில் சில பகுதிகளை வந்து அவர் கைப்பற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடித்தார் அப்படிங்கிறாங்க. தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்ததுன்னு கண்டிப்பாக கொஸ்டின் வரும்பா, இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. 1398 டிசம்பர், வருஷ கடைசியில் வந்துட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷ கடைசியில் வந்துட்டாரு. அவங்க வந்து என்ன கொள்ளையெடுத்தாங்கன்னா டெல்லியை வந்து கொள்ளையெடுத்துட்டாங்க. டெல்லிக்கு அப்புறம் தைமூர் படையெடுப்புனால ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப்பா. அதையும் பார்த்துக்கோங்க. டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்குள்ளான பகுதி வந்து பஞ்சாப்ங்கிறாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னா பூரா சண்டை போட்டு ஊரெல்லாம் நாசக்காடை ஆக்கிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இங்கே இருக்கிற கைவினைஞர்களுமே அவர் சாமர்காண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அதே இங்கே இருக்கிற மாதிரி நினைவு சின்னங்கள்லாம் கட்டுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தச்சர்கள் கைவினைஞர்கள்லாம் இவர் கூட்டிகிட்டு போயிருப்பார். தங்கம், வெள்ளி, நகைகள் என பல செல்வங்களை எடுத்து சென்றதோடு மட்டுமில்லாமல் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா தைவருக்கு செல்லும் போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டிடக்கலைஞர் போன்ற இந்திய கைவினைஞர்களை உடன் அழைத்து சென்றாருங்கிறாங்க. நீங்களும் வாங்கன்னு இந்த அடிமை மாதிரி கூப்பிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அடிமை மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கடைசி வம்சம் பாருங்க, சையது அரச வம்சம். இவங்க வந்து அதுக்கு பிறகு லோடி வம்சம் வரும்பா, பார்த்துக்கோங்க. சையது அரச வம்சம் 1414 1451. சைலண்ட் அப்படின்னு 2 தடவை சொல்லுவோம்ல, சைலண்டாக இருங்க, சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எதுக்கு சொல்கிறேன்னா 1414 அப்புறம் 1451. அந்த சைலண்ட் 2 தடவைனா 1414 சையது வம்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது அப்படிங்கிறாங்க. டெல்லி சுல்தான் வந்து அவங்க முகமது பின் துக்ளக் காலத்திலேயே வந்து அவங்க சிதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிரோசாத் துக்ளக் எதுலையுமே தலையிடாமல் இருந்ததுனாலையும் கொஞ்சம் சிதந்துருச்சு. அப்புறம் தைமூர் படையெடுப்பு வந்து எல்லாமே சிதந்து போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி சிதந்து போனாலுமே அந்த சையது வம்சம் வந்து அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து 114 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தாம் கைப்பற்றிய பகுதிகளுக்கு, அவர் என்ன பகுதியை டெல்லியை விட்டு செல்றதுக்கு முன்னாடி கைப்பற்றிருந்தாங்கன்னா டெல்லி, மீரட், பஞ்சாப் இந்த பகுதிகளை அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அதை கைப்பற்றின பகுதிக்கு வந்து கிசிர்கான் அப்படிங்கிற தனது பிரதிநிதியை வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு போனாரு அப்படிங்காங்க. அவங்க வந்து தைமூர் தாம் கைப்பற்றிய பகுதிக்கு வந்து ஒரு ஆளுநரை நியமிக்கணும் இல்லையா, கிசிர்கான் அப்படிங்கிறவரை வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. 1414 அந்த கிசிர்கான் தான் வந்து சையது வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அந்த அரச வம்சம் வந்து 1451 வரைக்கும் நீடிச்சிருந்தது அப்படிங்கிறாங்க. சையது வம்சம் வந்து பெருசாக எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா, 2 வரி தான். கிசிர்கான் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. தைமூர் வந்து அவரை விட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் அதோட கடைசி சுல்தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலம் ஷா. அவர் வந்து எனக்கு அரச பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் தனியாக ஒரு இடத்துல போய் நான் அது ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து அவங்க சுல்தானாக இருப்பாங்க, பஞ்சாபில் ஒரு சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஒரு சுல்தானாக இருப்பாங்க. எனக்கு அந்த இடமே போதும், எனக்கு அரச பதவியெலாம் வேண்டாம், நான் அங்கேயே நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. அவ்வளோதான்ப்பா சையது வம்சம். 2 வார்த்தை தான். கிசிர் கான் ஆரம்பித்தாங்க, ஆலம் ஷா பதவி வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளோதான். வருஷத்தை பார்த்துக்கோங்க, 14/14/1451. அது அந்த ஆரம் ஷா அப்படிங்கிறவர் மேலே சொன்னோம் இல்லைங்களா, யார் பையன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 1451 அரச பதவியை வந்து இவர் திறந்துட்டாரு. அதுக்கு வந்து சிர்கிந்த் அப்படிங்கிற பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு வந்து டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பை வழங்கியது அப்படிங்கிறாங்க. சிர்கிந்த் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப்போட பகுதி தான் சிர்கிந்த். பஞ்சாப்பை வந்து பஞ்சாப்பில் இருக்கிற ஒரு பகுதி வந்து சிர்கிந்த். அங்கே வந்து ஆளுநராக யார் இருந்தாங்கன்னா பஹலுல் லோடி. அவங்க வந்து இவங்க ஆலம் ஷா வந்து எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அவங்க வந்து அந்த பதவி டெல்லிக்கு சுல்தானாக வந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து தோற்றுவிக்கிற அவங்க லோடி வம்சம் அப்படிங்கிறதுனால அவங்க தோற்றுவிக்கிறது வந்து லோடி வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லோடி வம்சம் வந்து எப்போ 1451 1526 வரைக்கும். 1526 நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், பானிபட் போர். அந்த பானிபட் போர் வரைக்கும் இந்த லோடி வம்சம் இருந்தது அப்படிங்கிறாங்க. 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் வந்து சிக்கந்தர் லோடி வந்து சுல்தானாக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிறாங்க. 1489 பஹலுல் லோடி வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கந்தர் லோடி வந்து சுல்தானா பொறுப்பேற்கிறாங்க. அவர் கலையையும் கல்வியையும் ஆதரித்தாருங்கிறாங்க. அவர் வந்து கலை கல்வி எல்லாத்தையுமே ஆதரிக்கிறாரு. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர். அவர் அந்த தலைநகர் ஆக்கினாராங்க. ஆக்ரா நகரை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கந்தர் லோடி. அவர் அந்த ஆக்ராவையே தலைநகராக மாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவர் மகன் இப்ராஹிம் லோடி வந்து பதவி ஏற்கிறார் அப்படிங்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பஹலுல் லோடி வராங்க. அவங்க வந்து 1489 இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி வராங்க. சிக்கந்தர் லோடி வந்து ஆக்ரா நகரை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 1517 வந்து சிக்கந்தர் லோடி இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா அவங்களோட பையன் வந்து இப்ராஹிம் லோடி வராங்க. அவங்க 1526 பானிபட் போர்க்களத்தில் பாபர் வந்து அவங்கள வந்து தோக்கடிச்சிடுறாங்க. இந்தபடி வந்து லோடி அரச வம்சம் வந்து டெல்லி சுல்தானத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு பிறகு இவங்க முகலாய பேரரசு வந்து வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. இதில் இந்த ஒரு பாக்ஸும் பின்னாடி ஒரு சின்ன கண்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை என்னன்னு பார்க்கலாம். இஸ்லாமிய கலை கட்டடக்கலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அவங்க கட்டடக்கலை எப்படி மசூதிகளும் இந்த முழுசாவே பாருங்கள், வாசிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, முழுசா பாருங்க. உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டனர் அப்படிங்கிறாங்க. உயர் வகுப்பு பிரிவை சேர்ந்தவங்க எல்லாருமே முதல்ல அவங்க கட்டடத்தை எங்க கட்டுனாங்களாம், நகரத்துல கட்டுனாங்களாம். 2வது புறநகர் பகுதியிலையும் அவங்க கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டினாருங்காங்க. அவங்க கட்டினதுக்கு அப்புறம் அதை சுற்றி டெல்லியில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அழகுமிக்க மசூதிகளை கட்டினாங்கங்கிறாங்க. மசூதிகளும் மதராசாக்களும், மதராஸ் அப்படின்னா கல்வி நிலையங்கள்ப்பா. அதில் வந்து இஸ்லாமியர் மட்டும்தான் கல்வி கற்றுக்கிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து மதராசும் கல்வி நிலையங்களும் கட்டிட வடிவத்தில் வேறுபட்டு இருந்தன அப்படிங்கிறாங்க. குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டிடங்களுக்கு தனித்தன்மையும் தோற்றத்தையும் வழங்கின. அக்கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும், இதுதான்ப்பா ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸில். அக்கட்டடத்தில் வடிவங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பாரசீக பாணியில் இருந்துச்சான். அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பாணியில் இருந்துச்சான். அந்த கட்டிடத்தில் வடிவம் மட்டும் பாரசீக பாணியில் இருந்துச்சான், அலங்கார வேலைப்பாடெல்லாம் இந்திய பாணியில் இருந்துச்சான். அதனால் அந்த பாணி என்ன சொன்னாங்கன்னா இந்தோ சாராசானிக் கலை வடிவம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குதுப் மினார், அலை தர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், புரோசாபாத் ஆகிய இடங்களில் கோட்டைகள் என அனைத்தும் வந்து இந்த இந்தோ சராசானிக் கலையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த டெல்லியை சுற்றி இருக்கிற மசூதிகளையும் மதராசாக்களையும் என்ன பாணியில் கட்டுனாங்க அப்படின்னா பாரசீக பாணியில் கட்டுனாங்க. அதில் அலங்கார வேலைப்பாடு வந்து இந்திய பாணியில் செஞ்சாங்க. அதுக்கு பேர் வந்து இந்தோ சாராசானிக் கலை வடிவம் அப்படின்னு பேர். அதை வந்து எதெல்லாம் அந்த அடிப்படையில் கட்டுனாங்கன்னா அலந்தர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ் பால்பன் அவங்களோட கல்லறை, தௌதலாபாத்,
பிரோசாபாத் அவங்களோட கோட்டைகள் என்ன அனைத்துமே அந்த பாணியில் தான் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்கப்பா. இந்த லெசனோட சுருக்கம் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து முஸ்லீம் ஆட்சியை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது கோரி. குத்புதீன் ஐபக் வந்து அடிமை வம்சத்தை வந்து ஆட்சியை நிறுவனார். அவருடைய மருமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா இல்துமிஸ். அவர் வந்து அதை ஒருங்கிணைச்சு அந்த அடிமை வம்சத்தை வந்து வலிமைப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. இல்துமிஸின் மகன் வந்து ரஷ்யா. அவங்க தான் தைரியமிக்க வந்து போராளியாக மிகச்சிறந்த நிர்வாகம் பண்ணாங்க அப்படிங்காங்க. பால்பனோட ஒற்றறியும் முறை வந்து 40 அமைப்பை வந்து அவர் அழிச்சாரு. துருக்கிய பிரபுகளின் அதிகாரத்தை வந்து அது மட்டுப்படுத்திருச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கில்சி அரச வம்சத்தை வந்து நிறுவியர் வந்து அலாவுதீன் கில்ஜி. அவரது படையெடுப்புகள் மற்றும் சிறுவாக சீர்திருத்த நடவடிக்கைகள்லாம் பெருமைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெரோசா துக்ளக் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தைமூர் வந்து டெல்லியை கொள்ளையடிச்சாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் சைவ அரச வம்சத்தை கிசிர்கான் தோற்றுவித்தால் சர்கிந்தின் ஆளுநரான பகலுல் லோடி வந்து டெல்லியில் லோடி வம்சத்தை நிறுவனாங்கங்க. முதலாம் பானிபட் வந்து 1526 பாபர் வந்து முகலாய அரசை வந்து நிறுவுவதற்கு அந்த முதலாம் பானிபட் போர் வந்து வழிவகுத்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த லெசனோட இதோட முடியுதுப்பா. இதை ஒரு ஓவரால் வியூ மாதிரி சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் சடசடன்னு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் பாருங்கள். 1206 1290 வரைக்கும். இதை வந்து இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவனது யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது கோரி. அவருக்கு வந்து பையன் இல்லாதனால பண்டகன் அப்படிங்கிறவங்க விலைக்கு வாங்கி அவங்களுக்கு வந்து சுல்தானா அவங்க ஆளுநர் அமர்த்தப்பட்டு அப்புறம் அவங்க சுல்தானா உயர்த்தினாங்கங்க. 1206 முகமது கோரி இறந்த பிறகு குத்புதீன் ஐபக் வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறாங்க அப்படிங்காங்க. மம்லுக் அரச மரபு அப்படின்னு அந்த அடிமை வம்சம் அழைக்கப்பட்டது. மம்லுக் அப்படிங்கிறது அரேபிய சொல்லு. அதுக்கு வந்து அடிமைன்னு பொருள். நெக்ஸ்ட்டு குத்புதீன் ஐபக் வந்து 1206 1210 லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தலைநகரை வந்து டெல்லிக்கு மாற்றினாங்க. ஐபக் வந்து கீழே கங்கை சமவெளியான பீகார் வங்காளத்தை வந்து கைப்பற்றும் பொறுப்பை வந்து பக்தியார் கில்ஜிக்கு கொடுத்தாங்க. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதி வந்து கட்டுனாங்க. இதுதான் இந்தியாவில் இருக்க மிக பழமையான மசூதி. குதுப் மினாருக்கும் ஐபக் தான் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் அந்த வேலையை முடித்தது வந்து இல்துமிஸ். அப்புறம் அவங்க குதுப் மினார் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னா போலோ விளையாட்டின் போது குதிரையிலேருந்து தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்து இறந்துட்டாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட்டு இல்துமிஸ் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஏன் அப்படின்னா ஐபக்கோட மகன் வந்து ஆரம் ஷா. அவங்க திறமையற்றவங்களாக இருந்ததுனால இல்துமிஸ் ஆட்சிக்கு வராங்க. இல்துமிஸ் வந்து மங்கோலியரான செங்கிஸ்கான் தலைமையில் வந்து ஒரு பெரிய படையெடுப்பு வந்து அவங்க தடுத்தாங்க. அதை எப்படி தடுத்தாங்கன்னா, செங்கிஸ்கான் வந்து ஜலாலுதீன் குவாரிஜம் ஜலாலுதீன் அப்படிங்கிறவங்கள திறத்திக்கிட்டு வரும்போது நாம் பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு பாதுகாப்பு தராதனால மங்கோலியர் படையெடுப்பை வந்து தடுத்தாங்க. 40 குழுவை வந்து இல்துமிஸ் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் சகல்கானி இல்லை 40 குழு. அந்த படைத்தளபதிகள் வந்து இக்தா அப்படிங்கிறது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்துக்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை வாங்கின இராணுவ அதிகாரிகள் வந்து இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைச்சாங்க. நெக்ஸ்ட்டு குப்துதீன் ஐபக்கால கட்டுமான பணிகளை தொடங்கினதை இல்துமிஸ் வந்து நிறைவு செஞ்சாங்க. அவங்க 26 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு 1236 ஏப்ரல் மாதம் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு இல்துமிஸ்க்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா ரஷ்யா 1236 1240. இல்துமிஸோட பையன் ருக்ருதீன் பிரோஸ் அவங்க வந்து மரணமுற்றதுனால ரஷ்யா வந்து ஆட்சி செய்கிறாங்க. ரஷ்யா வந்து மங்கோலியர் தாக்குதலை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க. அவங்க ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற எத்தியோப்பிய அடிமையை வந்து தனது தனி உதவியாளராக வச்சுருந்தாங்க. இது பிடிக்காத அந்த 40 குழு வந்து ஒரு சதி செஞ்சு 1240 ரஷ்யாவை கொண்டுட்டாங்க. ரஷ்யாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் 1266 1287 வரைக்கும். கியாசுதீன் பால்பர் வந்து அந்த 40 குழுவை வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் ஒற்றறிவர் வந்து ஒற்றர் துறை அப்படிங்கிற ஒன்றை வந்து பால்பன் வந்து உருவாக்குனாங்க. தனக்கு கீழ்ப்படியாத வங்காள மாகாண ஆளுநரான துக்ரில் கானை கைது செஞ்சு பால்பன் வந்து கொன்னாங்க. அடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா மியோக்கள் மீது வந்து ரொம்ப கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க மங்கோலியரோட இணக்கமாக இருந்தாங்க. ஈரான் மங்கோலிய வைஸ்ராயான குலகுகான் அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து சட்லஜ் நதியை கடந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்புறம் அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவங்களை வந்து பால்பன் வந்து ஆதரிச்சாங்க.
பால்பன் வந்து 1287 இறந்து போனாங்க. அவங்களுடைய பையன் பால்பனுடைய பையன் ஹைகுபாத். அவங்க திறமை இல்லாமல் இருந்ததுனால மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவங்க நாயிப் அப்படின்னு சொல்லி அவங்க கைகுபாத்தை அரசராக வச்சு இவங்க படைத்தளபதியாக இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க கைகுபாத்தை கொண்டுட்டு ஜலாலுதீனே அரசாட்சி பொறுப்பை ஏற்றுட்டாங்க. அதுலேருந்து அவங்க வந்து கில்ஜி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. கில்ஜி வம்சம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1290 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஆட்சி பண்ணப்போ வந்து நிறைய படையெடுப்பை ஏற்படுத்திக்கிட்டது யார் அப்படின்னா காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி. அவங்க தக்கான தேவகிரிக்கு வந்து எதிராக வந்து போட்டி செஞ்சாங்க. அப்புறம் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவகிரியோட யாதவ அரசர் ராமச்சந்திரனை வந்து தோற்கடிச்சு நிறைய செல்வத்தோடு வரும்போது அவங்க கூட வர படை வீரர்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து தாம்பக்கம் திருப்பிக்கிட்டு உடனே இங்கே வந்து ஜலாலுதீனை வந்து வஞ்சகமாக கொன்று வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சி அமைச்சுக்கிறாங்க. 1296 வந்து டெல்லி சுல்தானா வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்கள அறிவிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி பாருங்க, அவங்க பஞ்சாப்ல மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானில் குஜராத்துக்கு எதிராகவும் வந்து நிறைய படையெடுப்புகள் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து மாலிக் கபூரை வந்து 1310 வந்து தென்புலத்தை நோக்கி மதுரை வரைக்கும் படையெடுக்க சொல்லி அவங்கள அனுப்பிச்சாங்க. இவங்க வந்து என்னென்ன படையெடுப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரம் வந்து கொய்சாளர்கள், வாராங்கல் வந்து காகத்தியர்கள், அப்புறம் மதுரை பாண்டியர்கள். இவங்களோட மேலாதிக்கத்தை எல்லாம் அலாவுதீன் வந்து ஏற்றுக்கிற மாதிரி செஞ்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சித்தூர் சூறையாடல் எப்பன்னா 1303. இவங்க ராஜபுத்திர பெண்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு போர் நடக்கும்போது ஆம்பளைங்க வெளியே போய் போர்க்களத்தில் வந்து இறந்து போவாங்க. பெண்கள் வந்து கோட்டைக்குள்ளேயே இருந்து தான் மேலே தீ வச்சு தன்னை அழைச்சிக்கிடுவாங்க. அதாவது தோற்று போகிற நிலைமையில தான் அரசு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவுகர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் பண்ணுவாங்கன்னா ராஜபுத்திர பெண்கள் வந்து பண்ணுவாங்க. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாங்கன்னா வரி வசூல் முறையை வந்து இராணுவ அதிகாரிகிட்டே கொடுக்குறாங்க. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க அலாவுதீன் கில்ஜி வந்து 1316 வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் இந்த யார் வந்தாங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவங்க வந்து துக்ளக் வம்சத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. துக்ளக் வந்து 1320 1324. அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யாருமே அவங்க கரெக்டாக ஆட்சி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால கியாசுதீன் துக்ளக் வராங்க. இவங்க வந்து ஜூனாக்கானை வந்து வாராங்காலுக்கு வந்து அவங்களோட பையன் ஜூனாக்கானை வந்து வாராங்காலுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவங்க தான் வாராங்காலோட அரசர். அவங்கள வெற்றி கொண்டு வந்து அவங்க ஊர் திரும்பும்போது அது நிறைய பணத்தோடு வராங்க. அந்த பணத்தை வச்சு கியாசுதீன் துக்ளக் வந்து துக்லதாபாத் அப்படிங்கிற நகரத்தை வந்து நிர்மாக்கிறாங்க. அப்புறம் ஜூனாக்கான் என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் அவங்க அப்பாவை கொண்டுட்டு நான் தான் அரசன் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1325. இவங்க முகமது பின் துக்ளக் வந்து தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு வந்து மாற்றுறாங்க. அப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப டெல்லிக்கே வராங்க. அதை முகமது பின் துக்ளக் ஆட்சியில் அதை பார்த்தது யாருன்னா இபன் பதுதா வந்து அவங்க எந்த நாட்டு பயணினா மொரோக்கோ நாட்டு பயணி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பார்த்தப்ப வந்து டெல்லி அடைஞ்சப்போ வந்து அது காலியாக கைவிடப்பட்டதாக இருந்தது, குறைவான மக்கள் தான் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முகமது பின் துக்ளக் செஞ்ச தவறுகள் அப்படின்னு சொல்லாமல் அது கரெக்டான நேரத்தில் அவரால் எக்ஸிக்யூட் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலவரியை வந்து பஞ்ச காலங்களிலுமே பணமாக கேட்டாங்க. அப்புறம் செப்பு நாணயங்களை வந்து அச்சிட்டாங்க. அப்புறம் செப்பு நாணயங்கள் வந்து கள்ள நாணயங்கள் நிறைய வரவும் அதை திருப்பி நீங்கள் கொடுத்துட்டு வெள்ளி நாணயமும் தங்க நாணயமும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தோவா பகுதியில் வந்து நிலவரியை வந்து அவங்க உயர்த்தினாங்க. அதை வந்து விவசாயிகள் கிளர்ச்சி செஞ்சப்போ அதை கடுமையாக ஒடுக்குனாங்க. விவசாயிகள் வந்து விவசாயத்தை நிறுத்திட்டாங்க, பஞ்சம் வந்துருச்சு. அப்புறம் இவங்க முகமது பின் துக்ளக் இப்படி மாற்றி செஞ்சுருக்கப்போ அவுத், முல்தான், சிந்து ஆகிய பகுதிகள் வந்து தன்னை வந்து தனியான சுல்தானாக அவங்க பிரிஞ்சு போய் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. பாமினியும் இது மாதிரி அமைஞ்சது தான். 1335 மதுரை, 1346 வங்காளம், இது ரெண்டுமே தன்னை வந்து சுதந்திர அரசுகளாக அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் துக்ளக் வந்து 1351 மார்ச் 23 வந்து அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரோசா துக்ளக் வராங்க. அவங்க பிரோசா துக்ளக் வந்து
இதுலேயுமே அவங்க நாட்டம் இல்லாமல், அதாவது இந்த பிரிஞ்சு போன மாகாணங்களையும் நான் சேர்க்க விரும்பலை, யாரு கூடயும் சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமைதியை விரும்பின அரசராக வந்து பிரோசாத் துக்ளக் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பல மனிதாபிமான செயல்களை வந்து செய்கிறாங்க. இஸ்லாமியத்துக்கு எதிராக இஸ்லாமிய சட்டங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத வரிகள் எல்லாத்தையுமே அவங்க ரத்து செய்கிறாங்க. 1200 புதிய தோட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் 30 பழைய தோட்டங்களை வந்து புனரமைக்கிறாங்க. பிரோசாபாத், ஜான்பூர், ஹிசாப்பூர், பிரோஸ்பூர் அவங்க நகரங்களை வந்து அவங்க புதுசாக நிர்மாணிக்கிறாங்க. அவங்க அவ்வளவு அமைதியாக இருந்தாலுமே அவங்களோட கடைசி காலம் வந்து நிம்மதியாக இல்லை. ஏன்னா அவங்க பையனே அவங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. பிரோசாத் துக்ளக்குடைய பையன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முகமது கான். அப்போ 1388 வந்து 83 வயசில் வந்து பிரோசாத் துக்ளக் இறந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு தைமூர் படையெடுப்பு வருது. தைமூர் படையெடுப்பு வந்து தைமர்லைன் அப்படின்னு அழைக்கப்பட்ட தைமூர் வந்து டெல்லியை தாக்கி வந்து சூறையாடுறாங்க. அவங்க டெல்லியை சூறையாடினது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்க கைவினைஞர்கள், தச்சு வேலைப்பாடுகள் செய்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து சாமர்கண்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி நினைவு சின்னங்களை எங்கள் ஊர்லேயும் வந்து கட்டி கொடுங்க அப்படின்ட்டு. டெல்லிக்கு அப்புறம் தைமூர் படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட இன்னொரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் தான். நெக்ஸ்ட்டு அவங்க இது எல்லாத்தையுமே அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது இங்கே ஒரு ஆளுநரை வந்து விட்டுட்டு போகிறாங்க. அவங்க பேர் என்னென்னா கிசீர் கான். அவங்க தான் அதுக்கு பிறகு இங்கே வந்து சையது வம்சத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சையது வம்சத்தில் கடைசி வம்சம் யார், கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலம் ஷா, அலாவுதீன் ஆலம் ஷா. அவங்க வந்து எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறந்துட்டு போயிடுறாங்க. அவங்க துறந்துட்டு போகிறதுனால சிர்கிந்த் அப்படிங்கிற பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலுல் லோடி வந்து டெல்லிக்கு சுல்தான் ஆகுறாங்க. அந்த பஹலுல் லோடிக்கு அப்புறம் யார் வராங்கன்னா சிக்கந்தர் லோடி வராங்க. அந்த சிக்கந்தர் லோடி தான் ஆக்ரா நகரை வந்து தீர்மானித்து தலைநகரை ஆக்ராவுக்கு மாற்றுறாங்க. அவங்க இறந்து போனப்போ இப்ராஹிம் லோடி வராங்க. அவங்களோட பாபர் வந்து 1526 பானிபட் போர் சண்டை போட்டு முகலாய ஆட்சி வந்து நிறுவுறாங்க. இதோட வந்து இந்த லெசன் முடியுதுப்பா. வேற அடுத்து முகலாயர் ஆட்சி தொடங்குது. முகலாயர்களை பற்றி அடுத்த லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.